இப்போ அடிமுறை படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கி இந்த இப்போ அவன் வந்து அடிமுறை படிச்சிருக்கான், இப்போ நான் வந்து வர்மக்கலை படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அடிமுறை செயலில் அடிக்கும்போது அதை எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பாருங்க. அடிமுறை செயலில் சேர்க்கக்கூடியதை கிளியராக பார்த்துடுங்க. இதுதான் அடிமுறை ஸ்டைலில் நம்ம சேர்க்கக்கூடியது. சேர்த்துக்கிட்டு நம்ம இப்படி குத்துவோம். இதே இது வர்மம் படிச்சிருந்தா கொஞ்சம் மெதுவாக அவனை இடிக்க சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியாது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. அதனால அவன் மெதுவாக இடிக்கிறது தான் அவனுக்கு வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கும். சரி, மெதுவாக இப்படி அவன் இடிக்கும்போது நம்ம விரலை இப்படி வச்சாச்சுனாலே போதும். கண்டிப்பாக இந்த பார்த்துடுங்க. நீ நாடிக்கு இடி. இது வந்து நாடிக்கு இடிக்கக்கூடிய நாடி முண்டா. நாடிக்கு இடி. எனக்கு இடிக்கும்போது பாருங்க இங்கே முன்ன தான் வரும். முன்ன வரும்போது என்ன ஆகும்னா நான் இப்படி விரலை நீட்டினேன் அப்படின்னாக்கி அந்த இடத்த விட்டு அவன் அசைய முடியாது. கண்டிப்பாக அசைஞ்சா அவனுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால அவனை வந்து அசைய விடாம பிடிச்சிருக்கும். இப்போ அடிமுறை படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கி இந்த இப்போ அவன் வந்து அடிமுறை படிச்சிருக்க